கடந்த ஆண்டில் 2024 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டார்ஸ் பார்த்தோம். ஆனால் ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டார்ஸ், அதாவது ரொம்ப ஒஸ்ட் இல்லைனாலும் நல்ல எதிர்பார்த்தபடி பெர்ஃபார்ம் ஆகாத செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எப்பவுமே எவர்கிரீனாக இருக்கக்கூடிய சில செக்டார்ஸ் கூட சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஃபுட்வேர், எஃப்எம்சிஜி. ஃபுட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருநிறுவனங்கள் கூட பாட்டா, மெட்ரோ பேண்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸோ ஃபுட்வேர், இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் கூட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அற்புதமான ரிட்டர்ன் எதிர்பார்க்கலைனாலும் நார்மலான ஒரு நிஃப்டியை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் முன்னாடி எதிர்பார்த்தால் கூட அது கூட நடக்கவில்லை. மிகவும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எஃப்எம்சிஜி செக்டர்ல இருக்கக்கூடிய ஜெயன்ஸே கூட ஹெச்யூஎல் இருக்கட்டும், ஜோதி லேப்ஸ், டாடா கன்சூமர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சூமர், பிரிட்டானியா, இந்த எல்லா நிறுவனங்களுமே கூட நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி ஈவன் நிஃப்டியை பீட் பண்ணக்கூடிய அளவு கூட கொடுக்கல. அப்படிங்கும்போது இந்த இரண்டு துறைகளுமே வந்துட்டு இந்த ஆண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்ல குறிப்பாக ஃபுட் இன்ஃப்ளேஷன் மிகவும் அதிகமாக இருந்தது. கன்சூமர் ஸ்பெண்டிங்ல சிபிஐ இன்ஃப்ளேஷன் கொஞ்சமாக கூடிருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிந்தால் கூட ஃபுட் இன்ஃப்ளேஷனும் சரி, அந்த காலணிகள், இந்த மாதிரியான வேரியபிள்ஸ், இந்த இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால இதில் வந்து கன்சூமருடைய ஸ்பெண்டிங் மிகவும் குறைந்திருந்தது. அதுவும் மிக மிக ஒரு முக்கியமான காரணமாக இந்த நிறுவனங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கான காரணமாக அமைஞ்சிருச்சு. அடுத்து ஒரு முக்கியமான செக்டர் பார்த்தீங்கன்னா பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் ரிசல்ட்ஸ். எஸ்பிஐயும் ஐசிஐசியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் மற்ற வங்கிகள் எதுவுமே எதிர்பார்த்த அளவோ இல்லாட்டி முன்னாடி செஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. அதற்கும் காரணம் பார்த்தீங்கன்னா கன்சூமருடைய ஸ்பெண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ ஆர்பிஐனுடைய கவர்னர் மாற்றிட்டாங்க. இன்ஃப்ளேஷன் வந்துட்டு கொஞ்சம் கூட்டிகிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அடுத்த ஆண்டில் ஆர்பிஐ கவர்னரை மாற்றினது மட்டும் இல்லாமல் ரேட் கட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சடனாக வரலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்படி வரும்பொழுது மக்கள் கையில் பணம் நிறைய புழங்கும். அப்படி புழங்கும் போது இந்த செக்டார்ஸ், இது எப்பவுமே வந்துட்டு எவர்கிரீன் செக்டார்ஸ், பேங்க், எஃப்எம்சிஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர், இதெல்லாம் நல்ல ஒரு பூம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்தவுடனே கையில் பணம் வந்த பிறகு இதில் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க. எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின் சேர முடியல, பல காரணங்கள் இருக்கு, கிரெடிட் கார்டு சரி இல்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை. நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும்.